நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் 30 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புல்லட் காட்டு யானை பந்தலூர் பகுதியில் உள்ள சேரம்பாடி, படைச்சேரி, கொளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிகிறது. அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுகளை தேடி உலா வரும் அந்த காட்டு யானை ஏற்கனவே 22 வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மேலும் 8 வீடுகளை புல்லட் யானை சேதப்படுத்தி இருப்பதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். புல்லட் யானையின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மயக்க ஊசி செலுத்தி அதனை பிடிக்க வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைகளை தூக்கிட்டு நாங்க எங்க போவோம்? திடீர்னு யானை வந்து ஒவ்வொரு வீட்டையா உடைக்குது. ஒரு வீட்டை உடைச்சிருந்தா கூட நாங்க இன்னொரு வீட்டுக்கு போறோம்னு சொல்லி போகலாம். ஒரு வீட்டை உடைச்சு இன்னொரு வீட்டை உடைச்சு நாங்க எல்லாம் எங்க போவோம்? குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உள்ள இடமே இந்த ஒரு வீடு தாங்க சார், எங்களுக்குன்னு வேற வீடு இல்லைங்க. 28 வீடுகளை வந்து இந்த புல்லட் யானை உடைச்சிருக்குது. நேத்து 7 வீடை உடைச்ச யானை இன்னைக்கு 8 வீடை உடைச்சிருக்குது. இது வந்து டாண்டி, அதாவது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பந்தலூர் வட்டம் டாண்டி பகுதி. இந்த குழந்தைங்களாம் வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா காரணம் எல்லாருமே உயிருக்கு பயத்தில் என்னைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நேற்று 8 வீடு நைட்டு உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, உப்பெல்லாம் எடுத்துருக்குது. அதே மாதிரி செவரை உடைச்சிருக்கு, ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிருக்கு. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வனத்துறையினர் புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். ட்ரோன்கள் மூலமாக யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறை மாலை நேரங்களில் மக்கள் தனியாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.